காலையில் முதல்வன் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காரு ரெஸ்ட் ரூமில். கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எங்கன்னா பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் போய்ட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நான் வந்து இப்படி ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணுன்னா, எங்கள் முதலாளி நல்ல முதலாளி, வெள்ளை மனம் பிள்ளை குணம் கொண்ட முதலாளி. நம்ம 2 பேருக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை. அடுத்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஆடுவேன். அப்போ இன்னொரு பர்சன் கேட்காதா? ஸ்டேஜ்லேயும் சரி, பொதுவாகவும் சரி. நான் வந்த உடனே கேட்டேன் அந்த மாதிரி, அண்ணா எல்லாருக்கும் ஒரு சீட்டில் நேம் எழுதி ஓட்டியிருந்தாங்க. நானும் அண்ணா இது ஏன் சீட்டு தானே அப்படின்னு கேட்டேன். அண்ணா ஆமாம் உங்கள் சீட்டு தான் அப்படின்னு, கரெக்டாக தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா கம்பீரமாக சிவன் இருக்காங்க. ரைட்டில் திரும்பி பார்த்தா மியூசிக் டேரக்டர் சிவரிங்கில் இருக்கார். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எதனா பேசணும்னு சொல்லிட்டு காலையில் முதல்வன் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காரு ரெஸ்ட் ரூமில். கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எங்கன்னா பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் போய்ட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நான் வந்து இப்படி அண்ணா வேறு வந்து புது புயல் வேறு சொல்லிட்டாரு. இன்றைக்கி 2 பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்டாக போகிறாங்க. ஒன்று வந்து தளபதின்னு சொன்ன இசையமைப்பாளரும், இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சாரும். நம்மளுக்கு அப்பெல்லாம் தேவையில்லை, நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போயிடுவோம். நமக்கு எதுக்கு? ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்க நினச்சா தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணுன்னா, எங்கள் முதலாளி நல்ல முதலாளி, வெள்ளை மனம் பிள்ளை குணம் கொண்ட முதலாளி. அவங்க ஆஃபீஸ் போனோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா JSM ஜாஃபர் சார், சலீம் சார், மொய்தீன் சார், அவங்க 3 பேரும் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சமுத்திரம் படத்தில் வர சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா, அது அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து, அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும்டா, தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி. அவர் வந்து அந்த படத்தில் வந்து விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லுவார், டக்குன்னு எடுத்து குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் போனோம்னா அவங்க 2 பேருக்கு கிரீன் டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீன் டீயை குடிச்சாங்க. ஏன்னா அந்த சீன் அப்படியே வந்துட்டு போகுது. என்கிட்ட ஒரு கிரீன் டீ கொடுத்தாங்க, என்னால் குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு இருந்தேன். என்ன கதிர உங்களுக்கு பிடிக்கும் சார், பிடிக்கலன்னு சொன்னால் படத்துலேருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கும்னு சொல்லி அந்த கிரீன் டீயை உட்காந்து குடித்தேன். நல்ல ஒரு ப்ரொடியூசர் சார். ஏன்னா வந்து அவர் வந்து என்னைக்கும் வந்து கோபமாக பேசியோ இல்லை யாராவது வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியோ இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி இந்த படம் என்ன பண்ண சொல்லுங்கன்னு ஒரு இயக்குனரோட 12 வருஷ கனவை வந்து நிறைவேற்றிருக்க எங்கள் ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து இதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலாக நீங்கள் என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல, ஆனால் வந்து அவங்க வீட்டில் எல்லாரோடைய மனசுலேயும் நீங்கள் நின்றுட்டீங்க. நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பாரு, நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வச்சதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வெற்றியை அடையணும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து வந்து இயக்குனர் சார். அவர் வந்து வெளியே நிற்கும் போது நல்லா மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருந்தாரு. என்ன சார் மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தொப்பை வெளியே வரும், அதனால தான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஸோ இந்த தில் படத்தில் வந்து விவேக் சார் வந்து இருப்பார். அவர் என்னன்னா, அந்த மாதிரி பெண்களோட மனசை பிடிச்சி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணாரு. கடைசியாக வந்து அவர் வந்து பெண்ணாவே மாறிடுவார். ஆனால் எங்கள் இயக்குனர் அப்படி இல்லை, அவர் பெண்ணா ஆனாரு, இவர் வின்னா ஆனாரு. இந்த படத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நிக்கல நான் சொன்னார் வந்து ஹீரோயின் கூட வந்து நீங்கள் 3 பேரும் உட்காந்து ஃபோட்டோ எடுங்கன்னு. இல்லை வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லி டக்குன்னு பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதை கரெக்டாக வந்து கடைபிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை சார். அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஜாஃபர் சாரோட சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் வரணும். அப்போ இன்னொரு பிரச்சனை கேட்குதா? அடுத்து வந்து நம்ம கேமராமேன் யாரோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி உட்காந்துருப்பாரு. அப்படி தான் ஷூட்டிங்லேயே வந்து அமைதியாகவே இருப்பார், பேசவே மாட்டார். நான் எல்லாருக்கூடயும் நான் போய் ஜாலியாக பேசுவேன். இவர்கிட்ட மட்டும் என்னால் பேச முடியல 2-3 நாள். அப்புறம் போய் கேட்டேன், என்னென்ன அவர் பேசவே மாட்டாரு? இல்லைப்பா அவர் வந்து வேலையை மட்டும் கான்சென்ட்ரேஷனாக பண்ணுவார், வேறு எதுவுமே செதற மாட்டார் அப்படின்னா. அதே மாதிரியே ஒரு விஷயம் கூட செதறாமல் அவ்வளோ அழகாக இந்த படத்தை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தூசி யார் ஹீரோன்னு கேட்டோன்னா, தூசின்னு அவனே தூசி பறக்கிற மாதிரி ஷார்ட்லாம் வச்சுட்டு ஒரு ஹீரோ வருவான்னு பார்த்தா ரொம்ப அமைதியாக ஒரு ஹீரோவா ஒரு அழகா ஜேபி சாருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, யார் ஃபோன் பண்ணாலும் அவருக்கு வந்து உங்க பையன் ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்லா வளர்த்துருங்க, புள்ளான்னு பெத்தா இப்படிதான் பெக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்ற மாதிரியே இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட கூட டைலாக் தவிர வேற எதுவுமே பேசலாம் பாத்துங்களேன். அந்த அளவுக்கு நல்லவர். எந்த படமா இருந்தாலும் அது நம்ம படமா நினைச்சு அதுக்கு முழு மனசோட உழைச்சோம்னா அது பெரிய லெவல்ல போய் சேரும்ன்றது அவர்கிட்ட கத்துட்டு. அதே மாதிரி உழைப்பு
என்ன நேரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து நல்லா உழைப்பார். அவர் என்னதான் மற்றவங்களை கலாச்சாரம் அவரை பற்றி நான் நல்லா மட்டுமே தான் பேசுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். நன்றிங்க. தேங்க்யூ.